ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி டே 4 100 days சேலஞ்சில் இருக்கேன். ஸோ காலையில் எழுந்து இங்கிலீஷ்க்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சாச்சு. 90 days சேலஞ்ச் அது முடிச்சாச்சு ஹாப்பியாக. ஸோ 4 days போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாச்சு. ஃபஸ்ட்டு முறையாக ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு வீடியோ பண்ணி எடிட் பண்ணி இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, கஷ்டமாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ ப்ராப்பராக இருக்காது. நான் ஒரு டே 4 இருக்கேன் சேலஞ்ச், 100 days சேலஞ்சில். ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும். எக்ஸசைஸ், யோகா, மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், ப்ரேயர், ஜோர்னலிங் எல்லாம் பண்ணியாச்சு. ரீடிங் மட்டும் நைட்டு ஒரு 10 to 20 minutes பிஃபோர் கோயிங் டு பெட் அது பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கு இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு, இல்லை? கரெக்டாக எனக்கும் வந்து அப்படி தான். ஸோ ஸ்கூல் படிக்கல சுத்தமாக ஒரு வேர்டு கூட மீனிங் தெரியாது. ஹீக்கு என்ன மீனிங் தெரியாது, ஷீக்கு என்ன மீனிங் தெரியாது. அது தெரியாமல் 12th பாஸ் பண்ணி காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்தாச்சு. அப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், ஈ என்ன எழுதுறா, ஷீ என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த நிலைமையில் தான் இருந்தோம். இன்றைக்கி ஐடியில் 11 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டீசெண்டான கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா ஒன்லி ப்ராக்டிஸ்னால் கிராமர் நோட் எடுத்து கிராமர் எழுதியோ இல்லை இதுக்கு இதான் மீனிங், இதுக்கு இதான் சினோனிம்ஸ் எழுதியோ கற்றுக்கல. எல்லாமே ஒரு பேச்சு வழக்கில் கற்றுக்கிறது மட்டும்தான். ஒரு லாங்குவேஜை எப்போ நீங்கள் பேச்சு வழக்கில் கற்றுக்குறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு மறக்காது. திரும்பவும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு ஹேபிச்சுவலாக மாறிடும். அதை என்ஜாய் பண்ணி கற்றுப்பீங்க. நீங்கள் நோட் எடுத்து எழுதி ஒரு 6 months ஒரு 2 to 3 months ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த ப்ராசஸை. ஓகேவா? அதனால் இங்கிலீஷில் கற்றுக்கணுன்னா இப்போ காலையில் எழுந்துக்கிறீங்களா, வேக்கப், லவுடாக பேசுங்க. இந்த மசில்ஸ் இருக்குல்ல, இந்த நாக்கு, தாடை, இதுக்கெலாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். தமிழ் எப்படி பேசுகிறோம், தமிழில் பேசி வாய்க்கு எக்ஸசைஸ் கொடுத்தாச்சு. இங்கிலீஷில் நீங்கள் லவுடாக பேசினா தான் அந்த வாய்க்கு எக்ஸசைஸ் வரும். அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அந்த மசிலில் போய் அப்போ தான் உட்காரும். தமிழில் இங்கிலீஷ் கற்றுக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா தெரியுமா? தமிழ் தான் அட்வான்டேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க. அந்த ரா அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஆனால் நிறைய பீப்புளுக்கு மற்ற லாங்குவேஜில் இது வராது. பர்டிகுலர் சவுத் இண்டியன்ஸ் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. ஸோ எதுக்காகனா நம்மளோட லாங்குவேஜில் அந்த பெண்ட் இருக்குல்ல, ரா லா, அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வரும். நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ எப்போவுமே லாங்குவேஜை கற்றுக்கிறது ஈஸி, பர்டிகுலர்லி இங்கிலீஷு. ஓகேவா? நான் வேறு எந்த லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கினதில்லை. பட் நான் புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கினாலும் இப்படி தான் கற்றுப்பேன். ஒரு டே டு டே ப்ராக்டிஸில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கினா மட்டும்தான் அது நீங்கள் அது படிக்க திரும்ப அதுக்குன்னு உட்காந்து டெடிக்கேட்டிவாக உட்காந்து படிக்க தேவையில்ல. ஸோ இங்கிலீஷும் அதே போல் தான் ஈஸி. ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், என்ன ஒன்றா பண்ணலாம். ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.